சொல்லுங்க. ஃபர்டிலைசர் செக்டர் யாரை நம்பி இருக்கு? இம்போர்ட்டை தான் அதிகமாக நம்பி இருக்கு. இம்போர்ட் வந்தால் தான் அவனுக்கு வண்டி ஓடும். டொமஸ்டிக்கு இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஆனால் அவன் டொமஸ்டிக்கை நம்பி இல்லை. அவன் மெஜாரிட்டி யாரை நம்பி தான் இருக்கான்? இம்போர்ட்டை தான் நம்பியிருக்கான். இதனால தான் நாடு நாசமாக போகுது. ஸோ வெளிநாட்டை நம்ம எப்போ நம்பி இருக்கோமோ, எந்த விஷயத்துக்கு நம்பி இருக்கோமோ, அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கையை விரிக்கும் போது நம்ம நாடு பாதிக்கப்படுது. எவ்வளோ நல்ல செம்மையாக எழுதியிருக்காங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க பாருங்க. இதோடைய விளைவுகள்லாம் ரொம்ப சிவியர். இதோடைய விளைவுகள் ரொம்ப சிவியர். உங்களுக்கு இந்த வருஷத்துடைய எக்கனாமி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி பேசணும் அழகா சொல்லியிருக்கலாம். இதில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த 8 கோர் செக்டாரை வச்சே நம்மளுக்கு தெரியுது இந்தியாவோட எக்கனாமி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. அதில் இருக்கிறமே அதிகமாக பாதிக்கப்பட்டோம் ஃபர்டிலைசர். அதுக்கு மெயினாக ஃபாரின்லேருந்து நேச்சுரல் கேஸ் இம்போர்ட்ஸ் இல்லை. டொமஸ்டிக் நேச்சுரல் கேஸ் செக்டரை வளர்க்குறாங்கன்னா இப்போ வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. என்னது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சங்கரான்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ வளர்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே அது பாதிக்கப்பட்டு நாடு நாசமாக போயிட்டு. இதுக்கான இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். என்ன மோசம்? ஐயோ பயன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் செக்டர் ஏற்கனவே அடி வாங்க போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏற்கனவே அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வருஷம்தான். ஏன் அப்படின்னா இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டான்னா எல் நினோனால பாதிக்கப்பட்ட நார்மலை விட கீழே இருக்கிற ஒரு மன்சூன் தான் பெய்யும். அப்போ இந்த வருஷம் எல் நினோ உங்களுக்கு பாதிப்பு இருக்கு பார்த்துக்கிடுங்க. எல் நினோ அப்படிங்கிறது என்னங்கிறத இப்போ ஃபுல்லாக படிக்க வேண்டாம். எல் நினோ அப்படின்னா வந்துட்டு பெசிபிக் ஓஷனில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடல் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பெசிபிக் ஓஷனில் ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த தண்ணியுடைய மூமெண்ட்டு சேஞ்ச் ஆகும். பெசிபிக் ஓஷனில் வாட்டர் ஹீட் ஆகிறது தான் எல் நினோ அப்படிம்பாங்க. சரியா? ஸோ பேசிக்காக ஐஎம்டி வந்துட்டு எல் நினோ பாதிக்குது இந்த வருஷம், அதனால் நம்மளுக்கு பெருசாக மழை வராது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ மழை வராது. இப்போ ஏற்கனவே அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பிரச்சனையான ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் திருப்பி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஃபர்டிலைசரும் க்ரோத் இல்லை அப்படிங்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்காரன் நெஞ்ச பிடிச்சிட்டான். ஏண்டா ஏற்கனவே எனக்கு இந்த வருஷம் ஆப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களாடா, ஏற்கனவே இந்த வருஷம் நார்மலை விட கம்மியாக தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கீங்களாடா, நான் எப்படா சமாளிக்க அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்க, மன்சூன்கிறது நவுன். எப்படிப்பட்ட மன்சூன்? பிலோ நார்மல் மன்சூன். அடுத்தது இம்பேக்ட் பண்ணப்பட்ட மன்சூன். எல் நினோனால இம்பேக்ட் பண்ணப்பட்ட மன்சூன். ஸோ இது எல் நினோ இம்பேக்ட் இருக்கிறது அட்ஜெக்டிவ், பிலோ நார்மல்ங்கிறது அட்ஜெக்டிவ். தண்ணி தாங்க, தண்ணி இல்லையா? சரி உட்கார். அப்போ பாருங்க, 8 கோர் செக்டார்ஸ் பாதிக்கப்படுறது போர்னால. சரியா? அப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, வார் நடக்கு. சரியா? வார்னால 8 கோர் செக்டார்ஸ் பாதிக்கப்படுது. இந்த 8 கோர் செக்டார்ஸ் அதிகம் பாதிக்கப்படுறது ஃபர்டிலைசர் இப்படி பாதிக்கப்படும் போது என்ன ஆகுது? அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுது. அக்ரிகல்ச்சருக்கு ஏற்கனவே சைட்ல இருந்து ஒரு அட்டாக் வருது. என்னது? எல் நினோவுடைய அட்டாக். அடுத்த லைன் பாருங்க. அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் இருக்காது, ரூரல் டிமாண்ட் இருக்காது. புவர் ஹார்வெஸ்ட், அறுவடை சரியா இல்லைன்னா அது யாரு மேல டிமாண்ட் வரும்? அது எங்க பிரச்சனை உண்டாக்கும்? ரூரல் டிமாண்ட். இங்க பாருங்க, நீங்க ஒரு விவசாயி, உங்களுக்கு பெருசா இந்த வருஷம் லாபம் இல்லை, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க தான் ரூரல்ல இருக்கீங்க. சரியா? நீங்க ஒரு விவசாயி, உங்களுக்கு பெருசா காசு இல்லை, இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பு, பெரிய லாபம் இல்லை, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஒரு ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த வருஷம் காசு இல்லை, வாங்க மாட்டீங்க. டிமாண்டு குறைஞ்சிரும். ரூரல் டிமாண்டு என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். ஃபார்மிங் பண்ண மாட்டாங்கன்னு, ஃபார்மிங்கை நம்பி தான் இருப்பாங்க. ஃபார்மிங் பண்ணுவாங்க, பட் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரோத் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைன்னா உங்கள் கையில் காசு இருக்காது.
உங்கள் கையில் காசு இல்லைன்னா நீங்கள் பெருசாக அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், அதை இது பண்ணணும், இதை ரெடி பண்ணணும்னு யோசிக்க மாட்டீங்க. ஸோ டிமாண்டு குறைஞ்சிரும். மக்கள் செலவு பண்ண மாட்டாங்க. மக்கள் கையில் காசு இருக்காது. மக்கள் செலவு பண்ணலை, டிமாண்ட் இல்லை, மக்கள் செலவு பண்ணலை அப்படின்னா நாடு வளராது. எங்கே மக்கள் கையில் நிறைய காசு இருக்கோ, எங்கே நிறைய பொருள் வாங்குறாங்களோ, அப்படி இருக்கும்போது தான் என்னாகும், ஒரு நாடு வளரும். பேசிக்காக என்ன ஆகிடும்னா, டிமாண்ட் கம்மியாகணும், கன்சம்ஷன் குறைஞ்சிரும். இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்காது, G+C+I+X-M. அதில் அந்த சி அடி வாங்கிடும். இருக்கிற வச்சு சமாளிக்க பார்ப்பானுங்க. எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. போர்னால அந்த 8 செக்டாரு, அதில் முக்கியமாக ஃபர்டிலைசர், அதனால் அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இப்போ ரூரல் டிமாண்ட் குறைஞ்சிரும். அது ஏற்கனவே கேவலமா, ஏற்கனவே ஸ்ட்ராங்ல இருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கு, ஏற்கனவே வீக்காக இருக்கு, ஏற்கனவே ரூரல் டிமாண்ட் இல்லை, ஏற்கனவே ரூரல் டிமாண்ட் இஸ் வீக். அது இன்னும் மோசமாயிரும். இன்னும் என்ன ஆயிரும், மோசமாயிரும். இப்போ பாருங்க, அந்த அக்ரிகல்ச்சருடைய எஃபெக்ட் ஃபர்டிலைசர் கதை எங்க இருந்து எங்க வரைக்கும், இங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போகுது, இங்க வரைக்கும் போகுது. இதுக்கு முன்னாடி என்ன பேசினானுங்க, மீதி செக்டாரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் கதையை முடிச்சிட்டாங்க. டோட்டல் கதை என்னது, 8 கோர் செக்டார்ஸுடைய டேட்டாவை தான் பார்க்குறோம். எல்லாமே குறைஞ்சிருக்கு. எதிர்பார்த்தது தான், இந்தந்த பிரச்சனைகள்னால எதிர்பார்த்தது தான். அதுவும் இம்போர்ட் வர நம்பியிருக்கோம். சரி, மேனுஃபேக்சரிங் காப்பாற்றுமானா அதுவும் காப்பாற்றாது. அதுலேயும் ஃபியூவாக ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கோர் டேட்டாவை பார்த்தோம்னா 4 பேர் இப்படி இருக்கான், 2 பேர் இப்படி இருக்கான், ஒருத்தர் இப்படி இருக்கான், இருக்கிறதுலே மோசமாக ஃபர்டிலைசர் இருக்கான். அவனால் அக்ரிகல்ச்சர் எப்படி பாதிக்கப்படும், ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் மோசமாக தான் இருக்குது. அதனால ரூரல் டிமாண்டு பாதிக்கப்படும். ரூரல் டிமாண்டும் ஏற்கனவே மோசமாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரி, இப்போ இங்கேருந்து அடுத்த கதை, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க பாருங்க, சூப்பராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிமெண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இதுலையும் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக ஸ்லோ ஆயிடுச்சு. இதில் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக ஸ்லோ ஆயிடுச்சு. சிமெண்ட் ஸ்டீல்லாம் இருக்கான்ல, இவெல்லாம் இந்த 8 கோர் செக்டாருக்குள்ளே வருவான். சரியா, இவெல்லாம் எங்கே வருவான், 8 கோர் செக்டாருக்குள்ளே வருவான். ஃபர்டிலைசர் 8 கோர் செக்டாருக்குள்ளே வருவான். அவன் தான் இருக்கிறதுலே மோசம்னு பார்த்துட்டோம். கரெக்டா, அவன் தான் என்னது இருக்கிறதுலே மோசம்னு பார்த்துட்டோம். இதில் 2 பேர் என்னன்னு பார்த்தோம், ஷார்ப்பு ஸ்லோடவுன்னு பார்த்தோமா. யாரு, எவன் அவன், 2 பேர் ஷார்ப்பு ஸ்லோடவுன் பார்த்தோம்னா யார் அவன், சிமெண்ட் ஸ்டீல். 8 பேருங்க, 8 பேர்ல இருக்கிறதுலே மோசம் பெர்ஃபார்ம் பண்ணுறவன் இந்த இருக்கான். 2 பேர் ஷார்ப்பு ஸ்லோடவுன்னு சொன்னோம்ல, அவன் இந்த இருக்கான். அவன் யாரெல்லாம், சிமெண்ட் ஸ்டீல். மேலே சொன்ன கடைசி 2 செக்டர் ஷார்ப்பு ஸ்லோடவுன், அதே வார்த்தை இருக்கு பாருங்க, ஸ்லோடவுன். இது என்ன காட்டுதுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. மக்கள் கையில் காசு இல்லைங்க. மக்கள் கையில் காசு இல்லைன்னா வீடு கட்ட மாட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்டிடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்டுறாங்கன்னா ஸ்டீல் சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியும் என்ன ஆகும், ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இந்த கம்பெனி ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க, கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, நிப்பாட்டிடுச்சு. புதுசாக இன்னொரு பிரான்ச்சுன்னு சொல்றதை விட என்னது, இன்னொரு பிளான்ட் ஓப்பன் பண்ணலான்னு நினச்சிருந்தேன், புது இன்வெஸ்ட்மெண்ட் போடலான்னு நினச்சிருந்தேன், அதை நிப்பாட்டிடுவானுங்க. பாருங்க, மக்கள் கையில் காசு இல்லை. ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, நோ ஹவுஸ் கட்ட மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்கன்னா என்ன வாங்க மாட்டாங்க, ஸ்டீலு சிமெண்ட்டு வாங்க மாட்டாங்க. ஸ்டீலு சிமெண்ட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக யார் பாதிக்கப்படுவா, ஸ்டீலு சிமெண்ட்டு கம்பெனிஸ் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு லாபம் வராது. அவங்களுக்கு லாபம் வராதுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
புதுசா பில்டிங் கட்ட மாட்டாங்க, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க. இங்க பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து எங்க மேல ஒருத்தன் ஃபர்டிலைசர் அகல பாதாளத்துல இருக்கான். 24.6% குறைஞ்சிச்சு. அடுத்து ஸ்லோ டவுன் ஆனது யாரு? சிமெண்ட், ஸ்டீல். இவங்க கூட இன்னொரு 4 பேர் புவர் பெர்ஃபார்மன்சஸ். 1 2 3 4 புவர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த 4 பேர் என்னன்னு சொன்னாங்க? கான்ட்ராக்டட்னாங்களா? 4 பேர் கான்ட்ராக்டட்னாங்களா? யார் அந்த 4 பேர் பாருங்க? இந்த இருக்கானுங்க 4 பேர். கோல், க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி செக்டர்ஸ். இவனுக்கு எல்லாரும் இழுத்துட்டானுங்க. ஓவரால் இண்டெக்ஸை கீழே இழுத்துட்டானுங்க. எதுக்கு? கம்மியான ஃபுல் இயர் growth. இங்க 2025 தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே, இது வரைக்கும் இருந்ததுலே ரொம்ப கம்மியான growth அப்படிங்காங்க. எப்ப இருந்து COVID-19 பாதிச்சதுல இருந்து. ஸோ கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கிடுவோம் பாருங்க. COVID-19 பாதிச்சதுல இருந்து. அப்போ COVID-19க்கு அப்புறம், ஸோ COVID-19 பாதிச்சது இருந்தால் COVID-19க்கு அப்புறம் 2020ல இருந்து டில் நவ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வருஷம் இருக்கிறதுலே கம்மியா இருந்திருக்கு? எந்த வருஷம் இருக்கிறதுலே கம்மியா இருந்திருக்கு? 2020ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இருக்கிறதுலே கம்மியா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 25-26 தான் லோவஸ்ட் ஃபுல் இயரை கன்சிடர் பண்ணா இருக்கிறதுலே கம்மியான growth இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த வருஷம் தான் இருக்கு. கோவிட் அப்போ வந்துச்சுன்னா பரவாயில்ல, சரியா? ஆனா கோவிட்ல இருந்து கன்சிடர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் இருந்து பார்த்ததுல இருக்கிறதுலே மோசமா இந்த வருஷம் தான் இருக்கு. அவன் எவ்வளவு சூப்பரா தெளிவா ஃப்ளோவா பேசிட்டு வரான் பாருங்க. ஒத்த ஆள பேசுறான் ஒருத்தன். இருக்கிறதுலே மோசமானவன் அவன் எப்படி பாதிப்பான்? அடுத்தது 2 பேர் ஸ்லோ டவுன் பண்ணவன் அவன் எப்படி பாதிப்பான்? அவன் அவ்வளவு பேர் என்ன ஆகுது? இன்னும் மோசமாகுது. காம்பவுண்டுன்னு ஆல் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் பண்ணப்படுது. திரும்பி பாருங்க, இது அட்ஜெக்டிவ், இது காம்பவுண்ட் பண்ணப்படுது. அட்ஜெக்டிவ், ஸ்பெஷல் அட்ஜெக்டிவ். ஏன்னா திஸ், ஆல் ஆஃப் திஸ், இது காம்பவுண்ட் பண்ணப்படுது. அட்ஜெக்டிவ் நவுனுக்கு பின்னாடி வந்திருக்கு அட்ஜெக்டிவ், ஸ்பெஷல் அட்ஜெக்டிவ். எதனால காம்பவுண்ட் பண்ணப்படுது? புவர் பெர்ஃபார்மன்ஸ். கோல், க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இதெல்லாம் புவர் பெர்ஃபார்மன்ஸ்னால காம்பவுண்ட் பண்ணப்படுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே முடிச்சிருக்கோம். இன்னும் இவ்வளோ இருக்கு. இது வரைக்கும் கிளியரா? ஓகே. அந்த லைட்டு சரியில்லை. இந்த லைனுக்கு மீனிங் சொல்லுங்க. ஹெட் விண்டு, டெயில் விண்டு தெரியும். மோஸ்ட் ஏற்கனவே படிச்சிட்டோமா? மோஸ்ட் படிச்சோமா? என்ன படிச்சோம்? மோர் படிச்சோமா? என்ன படிச்சோம் தெரியலையே. மச்சு படிச்சோம். இதுக்கு என்ன அர்த்தம்? பிராக்கெட் போட்டுக்க சென்டென்ஸுக்கு மீனிங் சொல்லுங்க.
மீனிங் போடுங்க. கம்ப்ளீட்டா மீனிங் போடுங்க. இப்போ இந்த ஸ்லோ டவுன் இப்போ இப்போ பாயிண்ட் படிச்சோம்ல, மேலே படிச்சோம்ல, இப்போ ஸ்லோ ஆயிட்டு இருக்குன்னு, அதை டிரைவ் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நான் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஃபேக்டர் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கிற சண்டை தான். வெளிநாட்டு பிரச்சனைகள் தான். சரியா? ஸோ வெளிநாட்டில் இருக்கிற சண்டைகள் தான், வெளிநாட்டு பிரச்சனைகள் தான். ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மாற்றிரும் இந்தியாவுடைய எக்கனாமிக் டெய்ல் வின்ஸ், சாதகமான காத்தையே ஸ்ட்ராங்கான பிரச்சனைகளாக மாற்றிரும். சூப்பர் 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 சூப்பர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும், பட் ஓகே. மேலே சொன்ன எல்லாமே இங்கே போர் நடக்கிறதா நம்ம நாட்டில் நடக்கலைங்க, வெளிநாட்டில் நடக்கு. நம்ம கையில் கண்ட்ரோலில் கிடையாது, அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். ஆனாலும் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியாவுக்கு லாபமாக இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் என்னவா மாறிடும்? மோசமாக மாறிடும். நன்மை தரும் சுச்சுவேஷன் ஃபேவரபிள் சுச்சுவேஷன் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனாக மாறிடும். நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே பாருங்க, ஹிஸ்ட்ரி போகிறாரு, சூப்பராக கிளாஸ் எடுப்பார் பாருங்க, செம்மையாக கிளாஸ் எடுப்பார். 2014 to 19 மோடி இப்போ தான் ஆட்சிக்கு வாராரு. சரியா? அந்த முதல் டேர்மில் வாஸ் கேரக்டர், அதோடைய கேரக்டராக என்ன இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷனே இல்லைங்க, லோ இன்ஃப்ளேஷன், ஹை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லதா கெட்டதா? இந்த ரெண்டு விஷயம் நல்லதா கெட்டதா? நல்லது. இன்ஃப்ளேஷன் கம்மி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், நல்லது. பாருங்க, உள்நாட்டில் பொலிட்டிக்கலாக நல்ல ஒரு ஸ்பீடு இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வரும்போது அது காங்கிரஸ் வந்து பட்டும் கேவலமாக ரூல் பண்ணியிருப்பாங்க. 9 to 14 2009 to 14. அதனால் இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு பயங்கர ஃபேவர், பயங்கர சப்போர்ட் இருக்குது. உள்நாட்டில் பொலிட்டிக்கலாக பயங்கர வேகம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த வேகம் இருந்துச்சுன்னா, சச் தட்னா எந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம், எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஓட்டர்ஸ் மன்னிச்சு விட்டுட்டானுங்க. இவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டானுங்க. ரொம்ப கொடூரமான பாலிசி தவறுகள் பண்ணானுங்க, கொள்கை தவறுகள் பண்ணானுங்க, அதெல்லாம் மன்னிச்சு விட்டாங்க. எக்ஸாம்பிள் என்ன? டிமானிட்டைசேஷன் நெகட்டிவாக அவருக்கு சொல்கிறாரு ஆத்தர். சரியா? ஆத்தர் இதை நெகட்டிவாக காமிக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை தவறு, ஒரு டெவஸ்டேட்டிங் பாலிசி மிஸ்டேக். ஆனால் இந்த தவறுகளை கூட மக்கள் மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்நாட்டில் அரசியல் வேகம் இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்பீடு இருக்கு. இப்போ இவங்க தப்பு பண்ணுறாங்க, பெரிய பெரிய தவறுகள் பண்ணுறாங்க, ஆனாலும் மக்கள் இவங்கள மன்னிச்சு விட்டுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் மன்னிச்சு விட்டுறாங்கன்னு ஏன் சொல்கிறாரு தெரியுமா? திருப்பி அவங்கள ஆட்சியில் அமர வைக்கிறதுனால. ஸோ டிமானிட்டைசேஷன் ஒரு தவறாக பார்த்து அந்த தவறையும் மக்கள் மன்னிச்சு விட்டுறாங்கன்னு ஆத்தர் ஏன் சொல்கிறாருன்னா, நான் ரெண்டாவதும் அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க. அந்த டைமில் தான் பேண்டமிக் வந்துடுது. அப்புறம் உலகமே சீனாட்ட இருந்து திரும்புது. இதுவும் என்ன ஆகுதுன்னா இந்தியாவுடைய அட்வான்டேஜுக்கு மாறுது. இப்போ உலகமே சீனாட்ட இருந்து திரும்புது, உலகம் முழுக்க பேண்டமிக் இருக்குது அப்படின்ன உடனே இந்தியாவுடைய அட்வான்டேஜுக்கு மாறுது. எப்படி அட்வான்டேஜுக்கு மாறுதுன்னு பார்த்து சொல்லுங்க.
உலகமே சைனாட்டிருந்து திரும்புது, பேண்டமிக் வருது. இது இந்தியாவுடைய அட்வான்டேஜா மாறுதுன்னு அவர் சொல்றாரு. இந்தியாவுடைய அட்வான்டேஜா எப்படி மாறுது? இந்தியாவுடைய அட்வான்டேஜா எப்படி மாறுதுன்னா, சைனாவுக்கு போக மாட்டேங்கானுங்க, சைனாவில் போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கானுங்க, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்தியாவுக்கு நடக்குது. இதெல்லாம் நடந்தது எல்லாமே 2வது தடவை ஆட்சியில். இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவுக்கு வர்றது அந்த 2வது டைம் ஆட்சியில் வருது. அதுக்கு மெயினான ரீசன் என்னது? சைனாலேருந்து எல்லாம் திரும்பிட்டாங்க. அடுத்தது பேண்டமிக். ஃபர்ஸ்ட் டைமும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. செகண்ட் டைமும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. மூணாவது டைம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னதுங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இந்த நாட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வெறும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? வெறுமனே இங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் நான் கொஞ்சம் ஷேர் வாங்குறதுங்கிறது கிடையாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னதுன்னா, நானே இங்கே வந்து என்ன பண்ணுவேன், இந்த நாட்டில் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணி இங்கே இருக்கிறதுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியாவுடைய எக்கனாமிக்கு டைரக்டாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். சரியா? ஸோ ஒரு பிஸ்னஸை இங்கே வந்து ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணி இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணி எல்லாமே லாங் டேர்மாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் டேர்மாக இல்லாமல் லாங் டேர்மாக பண்ணிகிட்ருக்கேன். இது க்ரீன் ஃபீல்டுன்பாங்க. சரியா? க்ரீன் ஃபீல்டு, ப்ரௌன் ஃபீல்டுன்னு 2. க்ரீன் ஃபீல்டு என்னது? புது இடம் வாங்குவாங்க, ஃபெசிலிட்டி பில்டு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது 2 டேர்மில் இருந்திருக்கு. 3வது டேர்ம் பாருங்கள், நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கு. லோ ஆயில் ப்ரைஸஸ். 3வது டேர்முடைய ஆரம்பத்தில் லோ ஆயில் ப்ரைஸஸ். எது வரைக்கும்? வாருக்கு போகிற வரைக்கும், ஈரானில் வார் வர்ற வரைக்கும் ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், பெட்ரோல் விலையை அடிக்கடி ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ ஏற்றுறதே கிடையாது. ஆக்சுவலாக குறைக்கணும், பட் அவங்க குறைக்கலை, ஏற்றலை. ஆக்சுவலாக இந்த 101, 102 ரொம்ப நாளாக இருக்குது. ஏன் அதுலேயே அப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, ஈரானில் போர் வரைக்கும் ஆயில் ப்ரைஸஸ் நம்மளுக்கு கம்மியாக தான் தந்தாங்க. இப்போ நல்ல ஆயில் ப்ரைஸஸ் குறைச்சி தான் வச்சுருந்தானுங்க. சரியா? ஸோ ஆயில் ப்ரைஸஸ் என்ன ஆகுது? பயங்கர கம்மியாக இருக்கு. புரியுதா புரியலையாம்மா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆயில் ப்ரைஸஸ் வெரி லோ. அதனால் என்ன ஆகுது? இங்கே நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றலை. பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனா என்ன ஆகும்னா, சிபிஐன்னு ஒன்று உண்டு. என்னென்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனா எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறும். ஏன் ஏறும்? பெட்ரோல் டீசலுடைய விலையை ஏற்றுனா காய்கறி விலை ஏன் ஏறும் சொல்லுங்க? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனா காய்கறி விலைகள் ஏறும். ஏன் ஏறும்? டிரான்ஸ்போர்ட். எல்லா விஷயமுமே, எந்த பொருள் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே அதில் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னு ஒன்று உண்டு. அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற காஸ்ட் உண்டு. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். பெட்ரோல் டீசல் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும். பாருங்கள், பெட்ரோல் டீசல் விலையும் இங்கே ஏற்றலை. ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ் லோவாக இருக்குது. இந்த ஆயில் ப்ரைஸஸ் லோவாக இருக்குது, போர் நடக்கிற வரைக்கும் லோவாக இருக்குது. அதனால் இது என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷனும் லோவாக இருக்குது. பணவீக்கம் இல்லை. இப்போ பாருங்கள், இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் பொருளுடைய விலை ஏறுது. பொருளுடைய விலை ஏறுதுனா தான் இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன ஆகுது? லீடிங் அப்பு. ப்ரைஸஸ் தான் லீட் அப் ஆகுது. ப்ரைஸஸ் தான் போகுது. சரிங்களா? ப்ரைஸஸ் தான் போகுது. எது வரைக்கும்? வார் வரைக்கும். எப்படி போகுது அப்படின்னா, கம்மியான ஆயில் ப்ரைஸஸ் போகுது. கம்மியான ஆயில் ப்ரைஸஸ் கண்டினியூ ஆகுது. லீடிங் அப்படின்னா கண்டினியூயின்னு வச்சுக்கோங்க. போர் வரைக்கும் கம்மியான ஆயில் ப்ரைஸ் தான் கண்டினியூ ஆகுது. இதனால் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகுது? கம்மியாக இருக்கு. ஆனாலும் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. ஓகே. ஆனால் சைன் வெளியே வருது. என்ன சைன் வெளியே வருது? ஃபாரின் இன்வெஸ்டர் பயந்துட்டான்.
சொல்லி முடிஞ்சிட்டு. நல்லா ஆரம்பிச்சிங்க. 2014 ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. 2019 இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் 3வது டேர்மில் ஃபாரின் இன்வெஸ்டர் பயந்துட்டான். இன்ஃப்ளேஷன்லாம் கம்மியாக தாங்க இருக்குது. வார வரைக்கும் இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக இருந்ததுனால இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை ஃபாரின் இன்வெஸ்டர் பயந்துட்டான். ஏன்? இந்தியா சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ட்ரம்ப் கூட அப்படியே உரசுறது. ட்ரம்ப் கூட என்ன வருது? உரசுறதுனால வெளிநாட்டுக்காரன் பயந்துட்டான். ஆஹா, இந்தியா நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது, அங்கே போய் போட்டால் நமக்கு லாபம் வருவீங்க. எப்போவுமே ஒரு இன்வெஸ்டர் எப்போ ஒரு நாட்டை தேடி வருவான்? நாட்டை வளர்க்குறதுக்காக வருவான். ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வருதுன்னா அவன் நாட்டை வளர்க்குறதுக்காக வருவான். அவனுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் தான் வருவான். நான் இந்த பிளான்ட்டை சைனாவில் ஓப்பன் பண்ணால் எனக்கு லாபம் கம்மி, இந்தியாவில் ஓப்பன் பண்ணால் லாபம் அதிகம். அப்போந்தான் அவன் இந்தியாவுக்கு வருவான். இப்போ என்ன பார்ப்பானுங்க? ஏன் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக நடக்கணும், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு சிக்கல்கள் எதுவும் ஏற்படக்கூடாது, நல்ல ப்ராஃபிட் வரணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சாதான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? அப்பப்போ டொனால்டு ட்ரம்ப் கூட போயிட்டு உரசிட்டு கிடக்கானுங்க. இப்போ வெளியே இருக்கிற இன்வெஸ்டர் என்ன பார்ப்பான்? இவனுங்க நல்லா வந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் ட்ரம்ப் கூட உரசுறானுங்க. ட்ரம்ப் வேற ஒரு பைத்தியக்காரன். டக்குன்னு என்ன பண்ணிடுவான்? ஒரு ட்ரேட் பேனை, ஒரு டேரிஃபை, என்னத்தையா உன்னை போட்டுருவான். அப்படின்ட்டு இந்தியா ட்ரம்ப் கூட உரசுறதுனாலேயே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு பயந்து என்ன ஆகுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி கதையில், இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஆர்வத்தை குறைக்கிறார்கள். ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு காரணம் பயம். ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா இந்தியாவும் ட்ரம்ப்பும் லைட்டாக அங்கங்கே உரசுது அப்படிங்கிறத வச்சே பயப்படுறாங்க. அப்போது மோடிக்கு இருந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்டு டேர்மில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடிக்காங்க, பயப்படுறாங்க, ஆர்வத்தை குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த போர் தெளிவாக்கிடுச்சு, வழி ஏற்படுத்துகிற அளவுக்கு தெளிவாக்கிடுச்சு. என்னது? இந்தியா பணைய கைதியாக இருக்குது, உலக சக்திகள்கிட்ட பணைய கைதியாக இருக்குது. இந்தியாவால் தனியாக செயல்பட முடியாது. போர் ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு ஊரில் வந்துச்சுன்னா அது இந்தியாவே பாதிக்கும்னு தெரிஞ்சிட்டு அப்போ என்ன யோசிப்பான்? வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவன் இவன் என்ன எதிர்பார்ப்பான்? எங்கே போர் என்ன நடந்து என்ன பிரச்சனை வந்தாலும் என் கம்பெனிக்கு பிரச்சனை வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் செலக்ட் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் இப்போ பார்க்குறான் இந்தியா ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஈரானில் நடக்கிற போரில் இந்தியா அஃபெக்ட் ஆகுது. அட பாவிகளா, எங்கேயோ இருக்கான்டாமன், அவனுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைடா, நீ இவ்வளோ அஃபெக்ட் ஆகுறியா? அப்போ நீ சரியான இடமா இருக்க மாட்டியே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது இந்தியாவுடைய இமேஜே டேமேஜ் ஆகுது. இந்தியாவுடைய அந்த நல்ல பேர் கெட்டு போகுது. வெளிநாட்டில் எங்கேயோ சண்டை வந்தால் கூட இந்தியா அதுக்கு பிணைய கைதியாக தான் இருப்பாங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இந்த போறதை காமிச்சிடுச்சு. திருப்பி இன்ஃப்ளேஷன் தலையை தூக்குது. ரியரிங் இட்ஸ் ஹெட்னாலே தலையை தூக்குறது. சரி, இது ஒரு ஃப்ரேஸ் பார்த்துக்கிடுங்க. இன்ஃப்ளேஷன் ஏங்க கம்மியாக இருந்துச்சு? இந்த தேர்டு டேர்மில் இன்ஃப்ளேஷன் ஏன் கம்மியாக இருந்துச்சு? அங்கே போர் நடக்கலை, அதனால் ஈரான்காரன் என்ன பண்ணான்? ஆயில் ப்ரைஸஸை கம்மியாக கொடுத்தான். போர் நடக்கலை. இப்போ ஈரான்ட்டு இந்தியா மட்டும் வாங்கலைங்க, அதெல்லாம் இன்னொரு எடிட்டோரியல் போட்டிருந்தான், சூப்பராக போட்டிருந்தான். இந்தியா மட்டும் ஈரான்ட்ட வாங்குதா? ஆஸ்திரேலியா ஈரான்ட்ட தான் வாங்குது, ஜப்பான் ஈரான்ட்ட தான் வாங்குது. ஆனால் இந்தியா அளவுக்கு அவனுக்கு பாதிக்கப்படல. ஏன் தெரியுமா? அவன் ஒரு ஆல்டர்னேட் மெஷர் வச்சுருக்கான். அவன் உள்நாட்டிலே கொஞ்சம் சப்போர்ட் வச்சுருக்கான். இன்னொன்று, அவன் நல்ல ஈவியை க்ரோ பண்ணி விட்டுறான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சமாளிக்கிற சுச்சுவேஷன் அவன் இருக்கான்.
இந்தியா வந்துட்டு அப்படியே கை கால்லாம் நடுங்குது இந்தியாவுக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் மறுபடியும் தலையை தூக்குது. ஏன்? ஏன்னா இவ்வளோ நாள் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததே ஆயில் ப்ரைஸஸ் தான். ஆயில் ப்ரைஸஸ் ஈரான் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தான் போருக்கு முன்னாடி வரைக்கும். போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஷூட் அப் ஆயிடுச்சு. ப்ரைஸ் ஆயில் ப்ரைஸ் ஷூட் ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் அதிகமாயிரும். இன்ஃப்ளேஷன் தலையை தூக்குது. இதையும் எது கூட சேருங்க, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதே கிடையாது. ஹவுஸ் ஹோல்டுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதே கிடையாது. அப்போ பாருங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, ஆனால் மக்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இல்லை என்ன கொடுத்துருப்பான்னா ரியல் இன்கம்னு கொடுத்துருப்பா. ரியல் இன்கம்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம். சரியா? இன்ஃப்ளேஷன்னால அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட இன்கம். இப்போ 1,00,000 ரூபா 2004லையும் 1,00,000 ரூபா 2024 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்? எது டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது? இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணிடுது? வேல்யூ ஆஃப் மணியை குறைச்சிடுது. இப்போ 1,00,000 ரூபா 2004 1,00,000 ரூபானா இந்த காலத்தில் அது ஒரு 4,00,000 ரூபா இல்லை ஒரு 5,00,000 ரூபாயாவது மதிப்பு இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கிறாங்க. அதுதான் ரியல் இன்கம்னுபாங்க. ரியல் இன்கம்னா இன்ஃப்ளேஷனால் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட இன்கம். அது ஏறவே இல்லை. அது ஏறவே இல்லை. இன்ஃப்ளேஷனால் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட இன்கம். உங்கள் இன்கம் க்ரோ ஆகுங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், உங்கள் இன்கம் க்ரோ ஆகும். சரியா? ஆனால் எல்லா பொருளுடைய விலையும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு அதில் யூஸே இருக்காது. அதுதான் இங்கே நடக்குது. விலைவாசியும் ஏறுது, என் இன்கமும் ஏறுது. விலைவாசி எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு தான் என் இன்கமும் ஏறுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் விலைவாசி என் இன்கமை விட வேகமாக ஏறுது. அப்போ என் ரியல் இன்கம் அப்படியே தான் இருக்கும். நான் 2005 என் செலவுகள்லாம் போக மாதம் 5,000 என்னால் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம். 2025 என்னுடைய சம்பளம் ஏறி இருக்கும், விலைவாசி ஏறி இருக்கும், எல்லாமே ஏறி இருக்கும். 2025 என்னால் 2,000 தான் சேமித்து வைக்க முடியும்னா என் ரியல் இன்கம் ஏறலை, இம்ப்ரூவ் ஆகலை, டெவலப் ஆகலை. அப்போ ஹவுஸ் ஹோல்டு ரியல் இன்கம் அப்படியே நிறைய இந்த ஐடியில் வேலை பார்க்கணுன்னு கேட்டு பாருங்க. என்னடா பொருள் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, சம்பளம் ஏறவே மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு. சம்பளம் வந்து ஆமை மாதிரி போகுதுன்னா விலைவாசி முயல் மாதிரி வேகமாக ஓடிடுது. இப்போ விலைவாசி இவ்வளோ ஏறுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இங்கே பாருங்க, மச் ஹார்டர். அண்ணன் சொல்லி கொடுத்தது இருக்கு பாருங்க, மச் ஹார்டர். அந்த அளவுக்கு கஷ்டமாக வேலை பார்க்கணும். மச் ஹார்டர், இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும். கஷ்டமாக வேலை பார்த்தா போது இன்னும் கஷ்டமாக வேலை பார்க்கணும். எதுக்கு? ரீஸ்டோர் பண்ணணும். இந்தியாவுக்குன்னு ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்குது. இவன் ஸ்பெஷலான ஆள்டா, இவன் ஒரு பிரைட்டான ஆள்டா, இவன் ஒரு வித்தியாசமான ஆள்டான்னு இந்தியாவுக்கு உலகத்தில் ஒரு பேர் இருக்குது. இந்தியாவுடைய பிரைட்டான ஆள், இந்தியாவுக்குன்னு ஒரு ஷைனிங், ஒரு பிரகாசம் இருக்குது அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா இந்த ஷைன் இப்போ போயிட்டு இருக்குது. இந்தியா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள், ஸ்பெஷலான நாடு அப்படின்ட்டு இருந்த அந்த பேர் இப்போ லஸ்டர் இருக்குல்ல, அந்த லஸ்டர் போயிட்டு இருக்குது. இவன் வெறும் வாய் பேச்சு தான், செயல் எது செயல்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு உருவாகுது. இந்தியாவோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது. அவ்வளோ பேர் பார்த்துட்டு ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ இந்தியாவுடைய பிரைட் ஸ்பாட்டை ரீஸ்டோர் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். பாருங்கள் என்ன மாதிரி கதை இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் ஃப்ளோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு அழகாக பேசுகிறாரு, 8 செக்டரையும் பேசுகிறாரு. டோட்டலாக 8 செக்டரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் 8 செக்டரில் எவன் எப்படி எப்படி பாதிக்கப்பட்டான்னு பேசினார். சரி, இப்போ மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டர் நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னா அது காப்பாற்றாது. 8 செக்டரில் யார் யாருக்கு என்னாச்சு, இருக்கிறதே மோசமானவன் ஏன் மோசமான எக்ஸ்பிளைன் பண்ணார். மீதி 2 பேர் ஸ்லோ டவுன் ஆனவனு சொன்னார். அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு 4 பேரை சொன்னார். யாரை பற்றி பேசுகிறேன்னா, ஒருத்தன் ஃப்ளாட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, ஃப்ளாட் லைன் அடிச்சு ஃப்ளாட்டாக இருக்கான், க்ரோத்தும் இல்லை எதுவும் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பற்றி தான் என்ன பண்ணல, பேசவே இல்லை. மற்ற எல்லாரை பற்றியும் பேசினார். எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இது எப்படி இம்பேக்ட் ஏற்படுத்தும்னா, முன்னாடி இந்த ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, 14 to 19 இருந்துச்சு, 1924 இருந்துச்சு. இப்போ ஆனால் இருக்காது. அதுக்கு காரணங்கள் என்னது, அது இல்லாததுனால அதோடைய எஃபெக்ட் என்ன வரும், எல்லாத்தையுமே சூப்பராக பேசியிருக்காரு. எல்லாத்தையும் பேசிட்டு தான் என்ன சொல்கிறாரு, ஷைன் இல்லைடா, முன்னாடி மாதிரி இந்தியாவுக்கு ஷைன் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இல்லை,
பழசு மாதிரி இந்தியா இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணணும். கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த இந்தியாவுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்பெஷலான ஒரு ஷைனை திருப்பி ரீஸ்டோர் பண்ணணுங்க. சூப்பராக ஃப்ளோ ஆகும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். இப்போ உங்கள் கொஸ்டினே என்ன அப்படின்னா, சரி இப்போ இருக்கிற ஹெட் விண்டெல்லாம் டெய்ல் விண்டாக மாறி இருந்தாலும் சொல்கிறானே, இவன் எதுக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத உங்களோட இருக்க வேண்டிய கேள்வி. சரியா? ஹெட் விண்டெல்லாம் சரி, டெய்ல் விண்டு இந்தியாவுக்கு லாபமாக இருக்கிற விஷயங்கள், லாபமான சிச்சுவேஷன்லாம் கெட்டதாக மாறிடுன்னு சொல்கிறாரு. எதை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். 5 கொஸ்டினை காட்டுவேன், ஆன்சர்ஸ் போடணும். சரியா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போன டெஸ்ட்டுக்கே ஆன்சர் பார்க்கல, இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் இது வேண்டாம், இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே வண்டியாக பெருசாக இருக்குது, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். சரியா? அதே மாதிரி இந்த பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளை கழிச்சும் கிளாஸ் இருக்காது. நாளை கழிச்சு ஃப்ரைடே வந்துட்டு காலையில் கிளாஸ் இருக்காது. ஃப்ரைடே நான் லேட்டாக தான் வருவேன். ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு மேரத்தான் வந்துட்டு 11 to 1 இருக்கும், இல்லை 11 to 2 இருக்கும். சரியா? அப்ஜெக்டிவ்ஸ்க்கான மேரத்தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே சென்டென்ஸ் பெட்டிக்கான மேரத்தான் இருக்கும். ஸோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 days மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அவர் எதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ.